வணக்கம் சாம்பியன் கிறிஸ்டோஸ் ராசன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கிறது. இன்னைக்கு கேட் 2017 கேட்ட ஒரு சூப்பரான கொஸ்டின் பார்க்க போகிறோம். எஸ்ஓஎம்ல ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் டாப்பிக்கில் என்ன கேட்டிருக்காங்க? A simply supported beam as shown in the figure is loaded symmetrically using two equal point load P. The radius of curvature of the deflection curve is 15 meter for the portion of the beam that is subjected to pure bending. The vertical deflection in mm at point M extend from both the support is up to the equal distance from the both the support. இப்போ m தான் வந்து சென்டர் பாயிண்ட் சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பீம்ன்றனால வந்து நமக்கு இந்த ரியாக்ஷன் வந்து இங்கேயும் வந்து p தான் வரும், அங்கேயும் p தான் வரும். ஸோ அப்போ ஷேப் ஃபோர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து இது தூரத்துக்கு வந்து இது p. ஸோ இதுவும் p. அப்புறம் இது பியூர் பெண்டிங் சொல்லிட்டாங்க. பியூர் பெண்டிங் இங்கே வந்து p மேலே போகும், இங்கே p கீழே வரும். ஸோ இதான் வந்து ஷேர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஸோ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து சேக் ஆக போகுது. ஸோ வந்து கீழே போட்டோம் அப்படின்னா இங்கே ஸ்ட்ரெயிட் வந்து இன்க்ளைன் லைனாக வரும். ஸோ இதான் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். இப்போ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா E into 0.25 இதான் வந்து மீட்டர். ஸோ வந்து இது 0.25 P சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் வந்து கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் பெண்டிங் அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே, அதாவது இந்த இது A, இது B, இது C, இது Dனா B to C வந்து அது வந்து பெண்டிங் வந்து கான்ஸ்டன்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது வேல்யூ வந்து பெண்டிங் மோமெண்டோட வேல்யூ வந்து 0.25 P. இப்போ நம்ம என்னன்னா இங்கே தான் வந்து கேட்குறாங்க மூமெண்ட், இந்த த்ரெட் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் வேணும் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம், ஏரியா ஆஃப் பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் பை EA XC bar அப்படின்னா ஏரியா ஆஃப் பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 0.75 into 0.25 P. 0.25 P என்பது M. இந்த E அப்படியே வச்சுக்கிறாங்க. X bar வந்து 0.75 இருந்து பாதி தூரம், இங்கே சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே இருக்குன்னா ஸோ பாதி தூரம். இப்போ ஆனால் ME அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ME is equal to 1/r. R வந்து given the product 1/15. அப்போ 0.75 அது மீட்டரில் இருக்கு. R வந்து 15 மீட்டரு, இது 0.75/2. ஸோ இது வந்து எல்லாமே மீட்டரில் தான் இருக்கு. மீட்டர் இப்போ நமக்கு கிடைக்கணும் மீட்டர் தான் கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ மில்லிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா வந்து மீட்டர் வந்து மில்லிமீட்டராக மாற்றணும்னா 1000 இருக்கும். 1000 இருக்குன்னா வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 18.75 மில்லிமீட்டர். இது வந்து மீட்டர் வந்து மில்லிமீட்டராக மாற்றுறதுக்கு நம்ம இது பண்ணணும். ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான், ஆனால் மைண்ட் அப்ளை பண்ணுற ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தில் பியூர் பெண்டிங்னா என்னன்னு புரிஞ்சிக்கணும், அங்கே எப்படி வந்து சிமெட்ரிக்கலோட ஆக்டாக வந்து புரிஞ்சிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எப்படி ரிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறது ஏரியா மூமெண்ட் மெத்தட் படி அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா இந்த M/E வந்து 1/r அப்படின்றது தெரியும். ஸோ ரெண்டு ஃபார்முலா கொலாபரேட் பண்ணி இந்த கொஸ்டினில் வந்து போட்டிருக்காங்க. சூப்பரான கொஸ்டின், மைண்ட் அப்ளை பண்ணுறது எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக போட முடியாது, திங்க் பண்ணி போடணும். தேங்க்யூ சார்.